பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். Praise the Lord. Hallelujah. இந்த மாலை வேளையில் ஆங்காங்கே இல்லத்தில் அமர்ந்திருந்து இந்த மன்றாட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இதா நாமத்தினாலே இந்த ஷாலம் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே கடந்த 84 மன்றாட்டு ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் இந்த 85வது மன்றாட்டு ஜெபத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். நமக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி கண்களை ஏறெடுப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அருமை ரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல இந்த மாலை வேலைக்காக நான் என்னோட ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த மன்றாட்டு ஜெபத்தினுடைய 85வது நாளில் நாங்கள் இப்படி பார்த்தனை ஓடி வந்திருக்கிறோம். ஆங்காங்கு இல்லங்களில் இருந்து உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. உடைய வல்லமை அங்கு கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த வசனத்தின் மூலமாக அவருடைய பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விதைக்கப்பட இருக்க வசன விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுக்க ஆவியானவரே உதவி செய்வீராக. பாடல்களை ஆசிரிப்பீராக. துதிகளுக்கு மத்தியிலே வார்த்தை செய்யக்கூடிய தேவன் எங்கள் மத்திய இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு துதித்து கொண்டிருக்க ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாக உடைய மகிமையின் பிரசனம் கடந்து வருவதாக நீரே காத்துக்கொள்ளும். இந்த முழு ஆராதனை ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு துதி பாடலை பாடி துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன், அன்பா நிறைந்து ஆவியில் கழிப்பேன், பரலோக ஒளியினில் பரவசம் அடைவேன், அன்பா நிறைந்து ஆவியில் கழிப்பேன், பரலோக ஒளியினில் பரவசம் அடைவேன், துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்த மகிழ்ச்சியில் துதிப்பேன்.
அல்லேலூயா துதிகள் முழங்கட்டுமே, ஆவியின் பிரசன்னம் நிரம்பட்டுமே. அல்லேலூயா துதிகள் முழங்கட்டுமே, ஆவியின் பிரசன்னம் நிரம்பட்டுமே. கால் மிதிக்கும் தேசத்தை சுதந்தரிப்போம், கண் பார்க்கும் பூமியை சொந்தமாக்குவோம். கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்குவோம், கண் பார்க்கும் பூமியை சொந்தமாக்குவோம். துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்த மகிழ்ச்சியில் துதிப்பேன். அபிஷேக வல்லமைகள் இறங்கட்டுமே, ஆவியின் கரங்கள் பெருகட்டுமே. அபிஷேக வல்லமைகள் இறங்கட்டுமே, ஆவியின் வரங்கள் பெருகட்டுமே. புது புது பாஷைகள் பேசிடுவோம், அனுதினம் கிருபையால் வாழ்ந்திடுவோம். புது புது பாஷைகள் பேசிடுவோம், அனுதினம் கிருபையால் வாழ்ந்திடுவோம். துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன். கவலையும் கண்ணீரும் நீங்கட்டுமே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கட்டுமே. கவலையும் கண்ணீரும் நீங்கட்டுமே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கட்டுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் பெருகட்டுமே, பறக்கட்டும் பறக்கட்டும் ஜெய கொடியே. பரிசுத்தம் பரிசுத்தம் பெருகட்டுமே, பறக்கட்டும் பறக்கட்டும் ஜெய கொடியே. துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன். நல்ல மெய்ப்பன் சத்தம் கேட்டு நடந்திடுவேன், நேசதோனி என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவேன். நல்ல மெய்ப்பன் சத்தம் கேட்டு நடந்திடுவேன், நேசதோனி என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவேன். வருகின்ற வருகின்ற மேகத்திலே அவரோடு பறந்திடுவேன். வருகின்ற வருகின்ற மேகத்திலே மகிமையில் அவரோடு பறந்திடுவேன். துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன். துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன். அன்பானிருந்து ஆவியில் கழிப்பேன், பரலோக ஒளியினில் பரவசம் அடைவேன். அன்பானிருந்து ஆவியில் கழிப்பேன், பரலோக ஒளியினில் பரவசம் அடைவேன். துதிப்பேன் 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 துதிப்பேன், உள்ள மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன். தேவனை துதிக்க துதிக்க உன் கவலைகள் நீங்கும், கண்ணீர் நீங்கும், பாடுகள் நீங்கும். ஹல்லேலூயா. அபிஷேக வல்லமை நமக்கு மத்தியில் இறங்கும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் குறைவுள்ள நான் விட பார்த்து வந்து இருக்கிறேன், உடைய ரத்தத்தினால என்னை கழுவியலும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகம் கேட்பான். அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, நோய்களிலிருந்து விடுதலையாக்கி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் கரு விடுதலையாக்க ரத்தமாய் கடந்து வந்திருக்கிறது. இந்த ரத்தத்தை வல்லமை ஆட்கொள்ளும்படியாக உடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். மைனம் பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் அவனை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உன்னை இந்த முள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கார் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலும் அவள் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நம்மை மறவாத தேவன் நமக்கு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தோ விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
எந்த தீங்கும் ஈடாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். வாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். வாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாருங்கள். பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம் அப்படியேற்பட்ட பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறது. எல்லா தீங்குக்கும் வெள்ளைக்கு காத்துக்கொள்ள தேவனாய் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள்ல ஆங்காங்கு இல்லங்கள்ல இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்க நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாய் கடந்து வந்திருக்கீங்க. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவராய் கடந்து வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அது உங்களை விடுவிப்பார். பாடுகளிலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து எல்லாருக்கும் விடுதலை அளிக்க தேவனாய் கர்த்தர் கடந்து வருவார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யப்பட கர்த்தர் கடந்து வந்திருக்கார். நம்முடைய சிறைகளின் பாதுகாப்புக்குள்ளாய், சட்டைகளின் பாதுகாப்புக்குள்ளாய் நம்ம வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. உன்கர மறைவு வல்லவன் நிழல் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா.
நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதனா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதனா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள நேசக்காரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாய் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் நாளிலே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி சமுத்திரமாக மேக சமுத்திரமாக வழிநடத்திய தேவன் நம்முடைய கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பி வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே அநேக பாடுகள் மக்களாக நான் கடத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை மத்தியில நான் கர்த்தரை துதிக்க ஒரு விடுதலை ஆவி நமக்கு மத்தியிலே கடந்து வரும். விடுவிக்கிற தேவனாய் கர்த்தர் கடந்து வருவார். துதிக்க விடுதலை கடந்து வரும். வியாதிகள் நீங்கும், பாடுகள் நீங்கும், போராட்டங்கள் பாடுகள் வரும். ஆனால் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை தேவனாக்கா. யோசபாத் என்ற ராஜா என்ன பண்ணான்? தன்னை சத்துருவை மேற்கொள்வதற்கு அவள் படைபலம் பத்தவில்லை. தேவனிடத்தில் ஓடுகிறான். அது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. இனி யுத்தம் உன்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாக வந்தது. அவன் தன்னுடைய படைக்கு முன்பாக பாடக்கூடலை நிறுத்தி வைத்தான். ஹல்லேலூயா. அது போர் ஆரம்பித்தது. இவர்கள் தேவாய் தேவனை துதிக்க சத்துருக்கள் ஒருவருக்கு அடித்து மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவை நாமும் துதிக்க உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காம போகப்படும் கர்த்தர் கிருபை கொடுப்பார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தின் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதித்த பெரும் வெற்றியை தந்திடுவார். போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் தோற்றிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருப்பவர். ஜெயம் 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 நமக்கே. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருப்பவர். ஜெயம் 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 நமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தின் சந்தோஷமே. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்க சில நிமிடங்கள் துதித்து பாடி ஆராதிக்கப்படியாக கிருபை கொடுத்தீங்கப்பா. துதிக்க உள்ளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக்குறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. கவலை, பாடுகள், போராட்டங்கள், துக்கங்கள் எல்லாம் மாறுபட இயேசுவின் நாமத்திலே கட்டுடுகிறேன். அற்புதங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். இந்த நாளிலும் இந்த மன்றாட்டின் ஜெபத்திற்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கென்று அற்புதங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அநேகர் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அதை நிமித்தமாய் அநேக காரியங்களை நாங்கள் இந்த ஃபோன் கால் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எஸ், the Lord shall do great things in your life. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை குறித்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கருவிகளாகிய நமக்கு அவர் கொடுக்கின்ற திறன்களையும் ஸ்லாக்கியங்களையும் வல்லமைகளையும் வரங்களையும் குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் விசாலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ், அண்ட் இன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய விசாலத்தின் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க விரும்புகிறோம். இன்னைக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று தினத்துல முந்தின தினத்துல அன்பை குறித்து பார்த்தோம், நேற்றைய தினத்துல ஒரு சமாதானத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்துல நாம் பார்க்க போகிற அது அவருடைய இரக்கம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எஸ், he is rich in glory. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரை குறித்து அப்படிப்பட்ட அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் முதல்ல என்ன, அதை குறித்து சீக்கிரத்துல பார்ப்போம்னா, அதே வேதத்துல பார்த்தோம்னா அநேக அவருடைய இரக்கத்தை குறித்து முழு வேதாகமத்திலையும் பார்க்கலாம். எங்கெல்லாம் அவருடைய அன்பு இருக்குதோ அங்கெல்லாம் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபைகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் தொடர்ந்து இந்த முழு வேதாகமே அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கு. இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நான் இப்ப பார்க்க போகிறேன். 1000 தலைமுறைக்கும் அவருடைய இரக்கத்தை செய்ய வல்லவர் இல்லவா? இன்னைக்கு அதை இரக்கம் வேதத்துல 5:7 மத்திய 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவளுக்கு இரக்கம் பெறுவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கத்தின் விசாலத்தை குறித்து பார்க்க போகிறோம். We going to look at the riches of his mercy. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அது எபேசியர் 2வது அதிகாரத்துல இருக்கின்ற ஒரு காரியம். அங்கே எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்துல முதல் வசனங்கள் இருந்து இந்த முழு அதிக கிட்டத்தட்ட 8 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஈவை குறித்து நாம் பார்க்கலாம். அதுல முதல் வசனமே சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல் காரியமே, அக்கிரமங்கள்ல இருக்கிற நாம் எல்லாரும் உலகத்தில் இருக்கின்ற அக்கிரமங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் நம்முடைய சூழ்நிலை மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் அவருடைய இரக்கத்தை எப்படி தருகிறார் என்று பார்க்க போகிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அது முதல் வசனமே 2வது வசனம் சொல்லுகிறது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்முடைய நேச்சர், the human nature, நம்முடைய மாமிசமானது இந்த உலகத்திற்கேற்ற காரியங்கள் அதனுடைய வழக்கத்திற்கு நாம் இணைந்து போகிற விதத்துல அது செயல்பட்டு கொண்டே இருக்குமா? எப்பயுமே அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மாம்சத்திற்கும் ஆவிக்கும் எப்பயுமே ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்துகிட்டே இருக்கும், யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். எது ஜெயிக்க போகுது, மாம்சமா ஆவியா? கர்த்தருடைய ஆவிதான் ஜெயிக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சரி, நம்முடைய மாம்சத்துல வருகின்ற இந்த பிரச்சனையினால இந்த முதல் வசனம் சொல்லி பாருங்க, இந்த 2வது அதிகாரத்தை சொல்கிற முதல் பகுதியில, வாக்கிங் அக்கார்டிங் தி கோர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலக வழக்கத்திற்கேற்றபடி, உலக வழக்கத்திற்கேற்றபடி நாம் போகும் பொழுது அப்படி போய் கொண்டிருக்கிறோமா? நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கும். உலகம் வழக்கம் எப்படின்னா ஆத்தோட போறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆத்தோட எல்லாவற்றையும் உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, the course of this world. அது அறிவியல் எல்லாத்துலயும் பயங்கர ஹை டெக்னாலஜிக்கா வளர்ந்துட்டு தான் வருகிறது. அதே நேரத்தில் பாவமும் பயங்கரமாய் பெருகி கொண்டிருக்கு. பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாவம் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருந்தாலும் அங்க பாருங்க, அதனோட நாம் ஒன்றி போகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கேற்ற வழக்கத்திற்கேற்றபடி நாம் அதனோடு ஒன்றி போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நாம ஜெபிக்க ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை நாம் யோசிப்பதே இல்லை. உலகத்துல முதல்ல இது உலகத்தோடு ஒன்றி போயிடலாம். உலகத்தின் தேவைகள், உலகத்தின் பிரச்சனைகள் முதல்ல அதையே குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Let us go by the course of this world அப்படின்னு சொல்லி அதனோட போய் கொண்டிருக்கிறோம். 2வது காரியம் சொல்றாரு, the children of disobedience, கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு நேரம் இல்லை. ஏன்? உலகத்தோடு ஒன்றி போகணும்னு நினைச்சிட்டாலே நாம கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டோம். அதை எதிர்த்து நிற்கிறவர்களை மாறி விடுவோம். We will totally transform. உலகத்தோடு ஒன்றி இருக்கும் பொழுது அதுதான் பிரச்சனை. உலகத்தோடு ஒன்றி இருக்கும் பொழுது கீழ்ப்படியாமை வந்துரும். இஸ்ரவேலர்கள் கடந்து வரும் பொழுது எகிப்திலிருந்து வந்துட்டாங்க. ஆனா அவங்க மனசோ எகிப்துலதான் இருந்துச்சு. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவங்க மனசு எப்ப பார்த்தாலும் எகிப்தோடையே கம்பேர் பண்றாங்க. எகிப்து உலகத்தையும் பாவத்தையும் குறிக்கிறதா இருக்கு. அதையே நினைச்சு இழுத்துட்டு வர்றதுனால ஆண்டவருடைய கிருபைகளை இறக்கங்களை அவங்க பார்க்க முடியல. அதையே நினைத்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தை அது சார்ந்தபடினாலதான் அவங்க கீழ்ப்படியாததெல்லாம் வர ஆரம்பிச்சு. அவங்க கீழ்ப்படியாத தன்மை, முரட்டாட்ட தன்மை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? அவங்களுடைய இருதயத்தை
உலகத்தோடு ஒன்றி வச்சுட்டாங்க. அதனால நடக்கிற காரியங்கள் பாருங்க. முதல்ல சொன்ன உலகத்தோடு ஒன்றி இருக்கிற காரியம், இரண்டாவது கீழ்ப்படியாத தன்மை, மூன்றாவது சொல்லுகின்ற நாம் எல்லாரும், மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். children of wrath. இன்னைக்கு பாருங்க மூன்று காரியங்கள். going according to the course of the world, children of disobedience and children of wrath. கோபாக்கினின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், உலகத்தோடு ஒன்றி போயிருக்கின்ற வாழ்க்கை. இப்படிப்பட்ட நம்ம அக்கிரமங்களை நாம் நிறைந்து காணப்படுகிறோம். சில நேரத்துல பெரிய அக்கிரமங்கள் செய்யாம இருப்போம், ஆனா உலகத்துல நம்முடைய உள்ளத்துக்குள்ள அக்கிரம சிந்தைகளும் அக்கிரம நினைவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change it completely. இப்படிப்பட்ட நம்மை நமக்கு அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல பார்க்கலாம். பாருங்க, 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்க கையை விரல விட்டு கூட எண்ணிக்கலாம். முதல்ல தேவன் அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிற முதல் காரியம். நம்மளை அக்கிரமத்தில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறார். He revives us. இப்ப முதல்ல உயிர்ப்பிக்கிற காரியம். அடுத்தது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உயிர்ப்பிக்கிற காரியம். அடுத்தது salvation. He brings salvation. ரட்சிக்கப்பட்டீர்கள். He saves us. இரண்டாவது காரியம் அது. அடுத்தது கிறிஸ்து 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அதாவது ஆண்டவருடைய கிருபை, அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யம் இருக்கா, அதுல அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ற கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது வருங்காலங்கள்ல காலங்களுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இது அவருடைய கிருபை. எதனால வருகிறது? அவருடைய இரக்க குணத்தினால. நாம் அதற்கு பாத்திரமானவன் அல்ல, ஆனா ஏன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தருகிறார். மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்கின்ற ஒரு கிருபை. சரி, நான்காவது காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட. எங்க இருந்த நம்ம? அக்கிரமங்கள்ல கடந்த நம்ம, லியான சேற்றில் கடந்த நம்ம, உலகத்தோடு ஒன்றி இருக்கிற நம்மை தம்முடைய இரக்கங்களினால அவரோடு கூட உட்கார வைக்கிற ஒரு இரக்கத்தை பார்க்கிறோம். இதுதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். Do you have anything to measure? இதை அளப்பதற்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுதான் செய்ய முடியும். ஆண்டவரே, அந்த இரக்கத்தை எனக்கு தாங்கன்னு தான் கேட்க முடியும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன். அவர் சங்கீதம் 51 படித்து பாத்தீங்கன்னா, முதல்ல இருந்து தாவீது பாவம் செய்த பொழுது அவன் ஆண்டவரிடத்துல கேட்க, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது சுத்தமாவேன். நீங்க உங்களுடைய இரக்கத்தினால மிகுந்த இரக்கம் எனக்கு வரணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அந்த இரக்கம் உங்களுக்கு நமக்கு வேண்டும். அந்த இரக்கம் தான் உலகத்தினோட ஒன்றி இருக்கின்ற காரியங்கள் இருந்து நம்மளை பிரித்தெடுக்க முடியும். அந்த இரக்கம் தான் நம்மளுடைய ஏதோ பிசாசு, உலகத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளில் நம்மை தப்புவிக்க முடியும். அந்த இரக்கம் மாத்திரம்தான் நம்மை எல்லா விதமான கேட்டில இருந்து, பாவத்தில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அந்த இரக்கத்தை நாம் கேட்போமா? எப்படி நமக்கு கிடைக்கும் அந்த இரக்கம்? மார்க் 10வது அதிகாரம் 46 வசனங்கள் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிந்து ஒரே ஒரு காரியம் தான். அங்கு பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். அந்த பர்த்திமேயு என்ற குருடனுக்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டவர் இப்படி வராருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே அவன் கத்த ஆரம்பிச்சான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், have mercy upon me அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவனை அடக்க ஆரம்பிச்சாங்க. அடக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அதிகமாய் கத்த ஆரம்பிச்சான். he began to shout even more. இன்னும் அதிகமா கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் குருடனா இருந்தான். அப்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அடக்க பார்த்தாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அவனை அழைத்து வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட போன உடனே இப்ப அவங்க சொல்றாங்க, நீ எழுந்துரு, didn't call. இப்ப எழுந்து ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் மேல இருந்த அந்த அவன் போட்டிருந்த வஸ்திரம், இது வரைக்கும் அவன் அத்தனை நாள் போட்டு பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். அதிலேயே உட்கார்ந்து அதிலேயே வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை அங்கதான் அப்படியே அந்த வஸ்திரமும் அவனும் அப்படி போத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த அவன் அந்த வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்ட வந்துட்டார், அவ்வளவுதான். ஆண்டவர் இடத்தை நீங்க இரக்கத்திற்காக கேட்கும் பொழுது அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அந்த இரக்கம் கிடைக்கும் வரை ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய உள்ளத்தை திறந்தவரிடத்துல கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள்
அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நினைக்கிறேன், அது எல்லாவற்றையும் மீறி உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால என்னை கழுவி அருளும்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். இந்த நாளில உங்களுக்கு என்று நான் சொன்னேன் பாத்தீங்க, அந்த இரக்கம், அக்கிரமங்கள் இருந்த நம்மை ஆண்டவரோடு உட்கார வைக்கின்ற அந்த இரக்கம். Hallelujah. It will take you one by one, ஒன்றன் பின் ஒன்றாய். எபேசியர் 2வது அதிகாரம் எவ்வளவு அழகாய் போடப்பட்டிருக்கின்ற காரியம். அவர் நம்முடைய கிருபையினால் நம்மளை ரட்சித்து நமக்கான கிருபைகளை ஒவ்வொரு நாளுக்கேற்ற கிருபைகளை கொடுத்து பின்னர் ஆண்டவரோடு அவரோடு கூட உட்கார வைக்கின்ற அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இரக்கம் நம்ம மகத்திலே கடந்து வரணும். அதே இரக்கம் இந்திய தேசத்திற்கும் தேவை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. அந்த தெய்வத்தினுடைய அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்ம மத்தியில் இந்த நாள்ல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. அதே இரக்கம், அந்த இரக்க குணம் நமக்குள்ள உருவாகணும். அதே இரக்க குணம் உருவாகணும். ஆண்டவர் சொல்றார், பிதாவானவர் இரக்கமுள்ளவராக இருக்கிற போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுமா? அப்படிப்பட்ட இரக்கம் நம்முடைய இருதயத்தை தோன்றணும். இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட இரக்கம் வரணும். தேசத்தின் மேலும் தேசத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆளுகிறவர்களுக்கும் அதே இரக்கங்கள் தோன்றணும். ஆமென். ஜெபிப்போமா? Let us all pray to the Lord. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்ட இந்த கிருபைகளுக்காய் நன்றி. நீர் இம்மட்டும் இந்த நாள் வரை எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுக்க எங்களுக்காய் நீர் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறீர். நமக்கு நன்றி அப்பா. அது நிமித்தம் தான் உம்முடைய கிருபைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினால தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினால தான் ஆண்டவரே, because of your mercy. அதனாலதான் கிருபை, அதனாலதான் உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த நாளும் நிர்மூலமாகாதபடி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான மகிமை நீர் கொடுக்க விரும்புகிறீர். நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல உம்முடைய இரக்கத்தை குறித்து அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். அற்புதமா எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த நாளில எங்களுக்குள்ள இருக்கின்ற அக்கிரம சிந்தைகள், அக்கிரம எல்லா விதமான காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. கழுவி அருளும், கழுவி அருளும். மீண்டும் ஒரு விஷயங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எப்படிப்பட்ட எந்த விதமான கேடுகளோ பாவங்களோ ஒருபோதும் உமக்கும் எங்களுக்கும் நடுவே வராதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் அந்த இரக்கம் உருவாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள உங்களுடைய தெய்வீக அந்த இரக்கம் உருவாகட்டும், உருவாகட்டும். அதை நாங்கள் அறிந்து நாங்கள் கேட்கிறோம் அப்பா. தாவீது கேட்ட விதத்தில் நாங்கள் கேட்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, என் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், என்னுடைய பாவங்களை கழுவி அருளும். கேட்டு பாருங்க, நீங்க கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். உங்களுடைய பழைய அசனம் எதா இருந்தாலும் இந்த பழைய சூழ்நிலைகளை கடற்றி பர்த்திமை எழுந்துட்டு போனானே, அவனுடைய பழைய வாழ்க்கை மாறியது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change your life. பழைய வஸ்திரங்கள் போதும். பழைய வஸ்திரம் என்று சொன்ன உடுத்தி இருக்கிற வஸ்திரம் அல்ல, நம்ம இது இருக்கின்ற பாவ வஸ்திரம். Let it be removed. அந்த பாவம் அழிந்து போகட்டும், பழைய வாழ்க்கை அழிந்து போகட்டும். புதிய காரியங்களை கர்த்தர் தோன்ற பண்ணுவாராக. புதிய காரியங்கள் உருவாகட்டும். தேசத்திற்காய் வருகிறோம், தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் எடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் பொலிட்டிஷியன்ஸ் எடுக்கிறாங்களே, அவர்களுடைய இருதயத்தில் இரக்கங்கள் உருவாகணும், இரக்க குணம் உருவாகட்டும். எடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் ஆளுகிற ஒவ்வொருவர் இருதயத்தை நீங்க பேசுங்கப்பா, இரக்க குணம் உருவாகட்டும். தேசத்தில் நம்முடைய கரம் நீட்டப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பானாக. இப்போ நம்முடைய பேராயர் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க போறாங்க. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த நாளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We praise the Lord for this beautiful day. யாக்கோபு 5:16 இவ்விதமாய் வாசிக்கிறோம். In James 5:14 we read in such a manner. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, children of God, ஒரு நீதிமான் செய்யக்கூடிய ஜெபத்தை பற்றி வாசிக்கிறோம். we read about the prayer of the righteous. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஏறக்கூடிய ஜெபம், and the prayer that enters by the children of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனோ ஒரு மகளோ ஏறக்கூடிய ஜெபத்தை பற்றி இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். We see the prayer taken by a children of God, those who pray towards the Lord. இந்த வசனத்திலே ரெண்டு பகுதிகள் காணப்படுகிறது. We see two parts in this verse. இரண்டாவது பகுதியில் வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. And the effectual fervent prayer of a righteous man availeth much. அப்படி என்றால் ஒரு நீதிமான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஏறக்கூடிய ஜெபம்
ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாய் இருக்கிறது என்றால் It's a- if it பதில் be- கிடைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. If it says the effectual fervent prayer of the righteous man availeth much, that means the answer will be given unto the prayer. நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் போது When in our individual life, in a personal ஊக்கமாய் life, we ஜெபிக்க pray, வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Bible says we need to pray fervently. இங்கு ஊக்கமான வேண்டுதல் என்பது ஊக்கமான ஜெபத்தை குறிக்கிறது. It talks about a fervent prayer. ஒரு காரியத்திற்காக ஒரு தேவ மனுஷனோ ஒரு விசுவாசியோ ஜெபிக்கும் போது When a believer, when he prays for a certain thing, மெய்யாகவே ஒரு உண்மையாய் ஜெபிக்கின்ற போது when you pray truthfully, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். they need to have they need to believe that they will receive it. ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்க You need to வேண்டும். pray with all the zeal. அப்பொழுதுதான் அவன் ஜெபம் கேட்கப்படும். Only then the prayer will be answered. இந்த அனுபவத்தின் வழியாய் ஒரு மனிதன் கடந்து போகும்போது When the man goes through this experience, இப்படியாக அவன் ஜெபிக்கின்ற போது when he prays in such a manner, அந்த மனிதன் அல்லது தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது and when they sit in the presence of the Lord, தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். they need to analyze themselves. அந்த மனிதன் அல்லது தேவனுடைய மனுஷனோ விசுவாசியோ ஜெபிக்கின்ற போது When that அந்த man of ஜெபம் God- கேட்கப்படுவதற்கு தடையாய் இருக்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும். They need to analyze what are the things that hinder hinder between them and the Lord. எனவே தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. 5:14 முதல் பகுதியிலே The வாசிக்கிறோம். first part of the 5th chapter, உங்கள் 16th verse. குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுது. Confess your faults one to another. நாம் ஜெபிக்கும் போது And when you நம்முடைய pray, ஜெபம் தடையாய் இருப்பு காரியங்கள் என்னன்னு பார்க்க வேண்டும். we need to look at the things that hinder our prayer. அப்படி ஏதாவது தடைகள் இருக்கும் என்றால், If there are such hindrances, ஏதாவது சிறு சிறு தவறுகளோ குற்றங்களோ பாவங்களோ இருக்கும் என்றால், if there are any small hindrances or any அதை sin, நாம் அறிக்கை செய்து ஊக்கமாய் ஜெபிக்க we need to வேண்டும். confess it to the Lord, and then we need to அப்படி pray. அறிக்கை செய்த பின்பு After we confess, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த மனிதன் சுத்தமாகிறான். that man is cleansed by the blood of Jesus Christ. இன்னும் சொல்ல போனால் வேதத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் To say அந்த it மனிதன் further, நீதிமானாய் மாறுகிறான். That man will become righteous. எனவே தான் வேதம் சொல்கிறது, That's what the Bible says. இப்படிப்பட்ட அனுபவமுள்ள ஒரு நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம், Such an experienced righteous man, when he makes this prayer, ஊக்கமான வேண்டுதல், effectual fervent prayer, அது மிகவும் பலனுள்ளதாய் it காணப்படுகிறது. availeth much. அன்பான கர்த்தருடைய My பிள்ளைகளே, dear children of God, இந்த அனுபவம் நமக்கு தேவை. we need this experience. ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். We need to pray fervently. நாம் நீதிமானாய் மாற வேண்டும். We need to turn as righteous. நீதிமானாய் மாறின பின்பு ஏழுக்குள்ள ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். And the prayer that we render after is availeth much. எனவே தான் சில வேளைகளிலே நம்ம ஜெபத்துக்கு பதில் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. That is why when most of our prayers we don't receive an answer. வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். I can show you many examples in the Bible. தானியேல் 6:10 In வாசிக்கிறோம். Daniel 6, and we read, தானியேல் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் it சொல்லப்படுகிறது. says on 3 times he was praising unto the Lord every day. தானியேல் ஒரு நீதிமான், Daniel was a righteous man. ஒரு பரிசுத்தவான், He was a holy man. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், A man who fears the Lord. கர்த்தருக்கு பிரியமான A மனுஷன். man beloved unto the Lord. எனவே அவன் எதை குறித்து கவலைப்படாதபடி தினமும் 3 வேளை ஜெபித்தான். He did not worry about anything, but he prayed thrice towards the Lord. எனவே தான் பின்னால் சில நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது That is why when you look at the after அந்த happened, ஜெபத்துக்கு பதில் வந்தது. the answer came for the prayer, அவன் சிங்கங்களின் வாய்களை கட்டினான். and he shut the mouths of the lion. அவனுடைய ஜீவன் His பாதுகாக்கப்பட்டது. life was saved. ராஜாவே ஆச்சரியப்பட்டார். King was taken back. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of ஒரு God, நீதிமான் செய்யக்கூடிய வேண்டுதல் The prayer- மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. prayer rendered by the righteous availeth much. இந்த மாலை வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? Today evening, how are we? நம்முடைய ஜெபம் எப்படி How இருக்கிறது? is our prayer? நாம் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். Or how have you become righteous? வேத வசனத்தின்படி சொல்லுவோம் என்றால், According to the Bible, the ஒரு verse, நீதிமான் செய்யக்கூடிய வேடக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் the effectual fervent prayer of the மிகவும் righteous, பலனுள்ளதாய் it இருக்கிறது. availeth much. இந்த மாலையிலே கர்த்தருடைய The பிள்ளையே, evening, my dear people, உங்கள் ஜெபம் கேட்க வேண்டும் என்றால் if you want your prayer to be உங்களுடைய ஜெபம் answered, ஊக்கமாய் இருக்க வேண்டும். let your prayer be filled with. ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும், கிடைத்து விடுவோம் என்று வைராக்கியம் நமக்கு இருக்க We வேண்டும். need to have the zeal that you will receive the answer for the prayer. இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கின்ற போது, When we have that இந்த experience, வாஞ்சை இருக்கும் when போது you have the thirst, எல்லாவற்றுக்கும் மேலாக above all, நம்ம ஜெபத்துக்கு தடைகளை கர்த்தர் நீக்கும்படி ஜெபிக்க we வேண்டும். need to pray that all the obstacles of the prayer to be அறிக்கையிட்டு removed, ஜெபித்து பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். and we need to be made அப்பொழுது கர்த்தர் நம்மை holy. நீதிமானாய் Yes, மாற்றுவார். Lord will make you righteous. கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. சர்வ வல்லமுள்ளங்கள் பரலோக பிதாவே, Almighty God, Heavenly Father, அன்பின் ஆண்டவரே, God of love, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு thank you for ஸ்தோத்திரம். this wonderful time, Lord. ஒவ்வொரு நாளும் இந்த மன்றாட்டு ஜெபத்துல
அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்பா. Every day we are learning about the word of God every day. இந்த நாளில் எங்களுடைய ஜெபங்கள் ஊக்கமாய் இருக்கட்டும். Let our prayer be fervent, Lord. உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஊக்கமாய் இருக்கும்போது Let all when our prayers are fervent, எங்கள் தேவனாய கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பீர். our God will answer from the heavens. நீர் பதிலளிக்கிற தேவன். You are God who answers கர்த்தருடைய வசனத்தின்படி according to the word. எங்களுடைய வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் மாறட்டும். Our prayer let it availeth more. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Oh, thank you, Lord, for that. எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்தில் பலனுள்ளதாய் காணப்பட உதவி செய்வீராக. Oh, let it availeth much at your presence, எல்லாவற்றுக்கும் மேலாக above all. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for making us righteous. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள். Oh, the children of God, they are righteous. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். Oh, the people of God, they are holy. கர்த்தர் இந்த வேளையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு Thank you, Lord, for ஸ்தோத்திரம். giving us such an experience. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். To you alone belong all the இயேசுவின் நாமத்தில் glory, praise, and ஜெபிக்கிறோம் நல்ல honor. In the name of பிதாவே. Jesus Christ we pray. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Hallelujah. ஓடிட்டு இருக்க லைவ்ல தான இருக்கு. பாஸ்டர் டேனியல் ஜவஹர் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். உணர்ந்து பாடுங்க. நம்முடைய சாயலை கர்த்தர் இந்த நாளிலே மாற்ற போகிறார். ஆமென். ஹalleluya. Jesus. காலத்திற்காய் வைக்கப்பட்ட தரிசனம் கிருபையின் காலத்திற்குள் நிறைவேறும் தரிசனம். குறிப்பிட்ட காலத்திற்காய் வைக்கப்பட்ட தரிசனம் கிருபையின் காலத்திற்குள் நிறைவேறும் தரிசனம். தரிசனம் உண்டானால் பட்டணங்கள் சீராகும். வேதத்தை தியானித்தால் வாழ்க்கையும் அழகாகும். தரிசனம் உண்டானால் பட்டணங்கள் சீராகும். வேதத்தை தியானித்தால் வாழ்க்கையும் அழகாகும். மறுரூபமாகும் போது மனிதனும் மாறிடுவான். நானும் மாறிடுவேன். நானும் மாறிடுவேன். சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல். மணியாக நிலத்தில் விழுந்த என்னை தேவனின் கரங்களினால் புதிதாக வரைந்து விட்டார். கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்த என்னை தேவனின் கரங்களினால் புதிதாக வரைந்து விட்டார். கண்ணீரோடு விதைப்பவனும் கம்பீரமாய் தோன்றுவான். பாடுபட்ட மனிதன் கூட பரிசுத்தனாய் மாறுவான். மறுரூபமாகும் போது மனிதனும் மாறிடுவான். நானும் மாறிடுவேன்.
சாயல் எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் அநாதி தேவனாக அனுக்கிரகம் தந்து என்னை நித்திய புயங்களினால் ஆதாரம் அளித்தாரே அநாதி தேவனாக அனுக்கிரகம் தந்து என்னை நித்திய புயங்களினால் ஆதாரம் அளித்தாரே இஸ்ரவேலின் தேவனாக யாக்கோபின் தெய்வமாக மகிமை பொருந்திய பட்டயமும் இயேசுதான் மறுரூபமாகும் போது மனிதனும் மாறிடுவான் நானும் மாறிடுவேன் ஓ நானும் மாறிடுவேன் சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் இந்த ஏழை சத்தத்திற்கும் யூதாவின் சிங்கம் நிற்பார் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியானார் இந்த ஏழை சத்தத்திற்கும் யூதாவின் சிங்கம் நிற்பார் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியானார் நீதியின் சூரியனா என் முகத்தில் ஒளியானா அளவில்லா கிருபையால் அனுதினமும் நடத்துகின்றார் மறுரூபமாகும் போது மனிதனும் மாறிடுவான் நானும் மாறிடுவேன் நானும் மாறிடுவேன் சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் 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 இயேசுவுடைய சாயல் 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 எனக்குள் தேவ சாயல் குறிப்பிட்ட காலத்துக்காய் வைக்கப்பட்ட தரிசனம் கிரி
கிருபையின் காலத்துக்குள் நிறைவேறும் தரிசனம், குறிப்பிட்ட காலத்திற்காய் வைக்கப்பட்ட தரிசனம், கிருபையின் காலத்திற்குள் நிறைவேறும் தரிசனம். தரிசனம் உண்டானால் பட்டணங்கள் சீராகும், வேதத்தை தியானித்தால் வாழ்க்கையும் அழகாகும். தரிசனம் உண்டானால் பட்டணங்கள் சீராகும், வேதத்தை தியானித்தால் வாழ்க்கையும் அழகாகும். மறுரூபமாகும் போது மனிதனும் மாறிடுவான், நானும் மாறிடுவேன், நானும் மாறிடுவேன். சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல், சாயல் சாயல் எனக்குள் தேவ சாயல். ஓ சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல், சாயல் சாயல் எனக்குள் தேவ சாயல். சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல், சாயல் சாயல் எனக்குள் தேவ சாயல். சாயல் சாயல் இயேசுவுடைய சாயல், சாயல் சாயல் எனக்குள் தேவ சாயல். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord for this wonderful day. Amen. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் சதீஷ் ஐசக் அவர்கள் is going to bring his stance and his thoughts. அவரோட கூட ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டான்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வைத்து நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கென்று செய்வார். ஓவர் டு பாஸ்டர் சதீஷ் ஐசக். அண்ட் அதை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த மன்றாட்டு ஜெபத்தை சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா கவுண்ட் வந்து இந்திய தேசத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மகாராஷ்டிரா, கேரளா இந்த ரெண்டு மாநிலத்திலும் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கம்மி போகவே இல்லை. இந்திய தேசம் பொறுத்தவரைக்கும் 40,000 மேலே இருக்கு. இந்த ரெண்டு மாநிலத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அதே போல உலக செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லண்டன், யூகே மற்றும் இந்தோனேஷியா போன்ற தேசங்கள்லாம் கொரோனா 3rd wave வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதே போல ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா அங்க வந்து இந்த பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த கொரோனாவையும் தடுக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. ஜெபிப்போம், கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவாராக என்று ஜெபிப்போம். அதே போல இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது உலகத்துல ஒரு சில பேர் வந்து ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. அது மாதிரி தான் டென்னிஸ் டிட்டோன்னு சொல்லி ஒருத்தர் யூஎஸ்ல $20 million, அதாவது 150 கோடி செலவு பண்ணி ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில காரியம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றை அது அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சைனால பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அந்த மாதிரி மழையே அந்த தேசத்துல பெய்யும். அந்த மாதிரி ஒரு மழை வந்து போன வாரம் பெய்ஞ்சிருக்கிறது தேசத்துல. அதே போல ஒரு மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்ன்றது உலகத்துல அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது. அதே போல ஜெர்மனிலையும் இந்த ஃப்ளட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஒவ்வொரு தேசத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். என்னதான் சயின்ஸ் அட்வான்ஸா இருந்தாலும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றத்தை நம்ம யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எதுவும் என்னதான் சயின்ஸ் அட்வான்ஸ்டா இருந்தாலும் இந்த இயற்கைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராலும் சொல்லவே முடியாது. ஜெபிப்போம், எல்லா காரியமும் மாறணும். கோவிடுக்கான தடுப்பூசி காரியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் தடுப்பூசி பற்றாக்குறை இருக்கு. இந்திய தேசத்திலையும் இந்த மாசம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் 1 கோடி மக்களுக்கு மேலாக கொடுக்கக்கூடிய தடுப்பூசி ஸ்டாக் இருக்கும்னு சொல்லி. ஆனா இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் அவ்வளோ இல்லை. எங்க கேட்டாலும் வந்து ஸ்டாக்ஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க தடுப்பூசி போட்டுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் போட்டுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், தயவுசெய்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரேல் தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 122:1 படி இஸ்ரேலின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அது நம்மளோட கடமை. நம்ம ஜெபிச்சு கொடுக்கும் இந்த தேசத்துல சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஏன்னா இப்போதான் அந்த சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க, ஜெபிப்போம், அது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா
ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் எல்லாத்தையும் எங்க இருந்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் ஒண்ணு வந்து கோவிட்ன்றாங்க. அப்புறம் நிறைய மரணங்கள், தெரிந்தவங்களாம் வந்து நிறைய ஒரு சில பேர்லாம் வந்து இங்க ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரணங்கள் நடந்து கொண்டே இருக்குது. வயசானவங்க இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கேள்விப்படுறோம். ஜெபிங்க, நம்மளால செய்யக்கூடிய காரியம் ஒன்று ஜெபிப்பது தான். மன்றாட்டு ஜெபத்திலையும் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் எல்லா சூழ்நிலை மாற்றுவாராங்க என்று. இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு காரியம் தான் இந்த ஜூலியன் ஆஃப் நார்விச் சொன்ன ஒரு காரியம், ஆல் இஸ் வெல் ஆல் ஷால் பி வெல். 1000 வருஷம் முன்பாக இந்த ஜூலியன் ஆஃப் நார்விச் சொன்ன ஒரு காரியம். அவங்க இருந்தது ஒரு சின்ன ரூம்ல, ஆனா அவங்க சொன்ன ஒரு வேதத்துல தியானித்து சொன்ன காரியம், ஆல் இஸ் வெல் ஆல் ஷால் பி வெல். எல்லாம் நல்லதாவே இருக்கும், எல்லாமே நடக்க போவது நல்லதாக நடந்தது. ஏன்னா கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வைத்திருக்கோம், பாரத்தெல்லாம் போட்டுட்டோம். கர்த்தர் தான் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது ஜெபிப்பது மட்டும்தான் நம்மளோட கடமை. சூழ்நிலையை மாற்றுவது, சாதகமாக மாற்றுவது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஜெபிப்போம், கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவாராக என்று. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்போம். அதுக்கு இன்றைக்கு எடுத்த வசனமும் வந்து ஆதியாகமம் 15:1. அதுல வந்து ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ற வார்த்தை தான் இன்றைக்கு நான் தியானிக்கிற அந்த வார்த்தை. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பயப்படாதே, டோன்ட் ஃபியர், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இது எப்படி, இது எந்த வசனம்? இது இந்த 15:1 முன்னாடி 14ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா ஆபிரகாம் வந்து 4 ராஜாக்களை விரட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடைசி வசனத்தை பார்த்தோம்னா டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் கொடுக்கிறாரு கிங் ஆஃப் சேலம். இந்த காரியங்கள் நடந்து அடுத்த அதிகாரத்துல சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதே. ஏன்னா வந்து அவருக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குன்னு பார்க்கணும் ஆபிரகாமுக்கு. ஏன்னா ஒருத்தர் தாக்குனா வந்து ஒரு நிறைய மக்கள் வந்து இன்னொரு தாக்குறதுக்கு 4 ராஜாக்களை வந்து எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்று நடந்த அடுத்த காரியமே வந்து சூழ்நிலையில கர்த்தர் சொல்லியிருக்க நீ பயப்படாது. அதுல ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ப்ரொடெக்ஷனை பார்க்கணும். அப்புறம் காட்ஸ் ப்ரொவிஷன், பெரிய பலனுமா இருக்கிறாரு சொல்லிட்டு ப்ரொவிஷன். இந்த நாள்லயும் நம்ம நிறைய பேர் வந்து எத்தனையோ காரியங்கள் சாதிச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் சில காரியத்தை மேற்கொண்டு அடுத்த காரியத்துக்குள்ள போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆபிரகாம் போலதான் நம்மளுக்கும் சம்டைம்ஸ் பயப்படுவோம். அதே போல ப்ரொவிஷன், தேவைகள் உண்டு. மக்களுக்கு தேவைகள் இல்லாத மக்களே கிடையாது. எல்லா சூழ்நிலையும் ஒரு சில நேரத்தில் தேவைகள் அதிகமா இருக்கும். எப்படி அந்த தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து ஆபிரகாம் இருந்தாரு. ஆனா கர்த்தர் சொல்கிற காரியம், இஸ் த ப்ரொவிஷன், he will be the provision and he will be a protection. அவரை பாதுகாப்பார், அவரை எல்லா தேவையும் சந்திப்பார். ஆங்கிலத்துல வந்து இந்த வார்த்தை ரிவார்ட், அந்த ரிவார்டுங்கிற வார்த்தைக்கு வந்து ஹீப்ரூ வேர்ட் வந்து சிக்கா லேகா. இந்த 4 முறை, வந்து ஆதிகாமத்திலே வந்து 4 முறை இந்த வார்த்தை ஹீப்ரூ வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் வந்து வேஜஸ், ஊதியம். கர்த்தர் சொல்லுற காரியம் வந்து பெரிய பலனுமா இருக்கிறதுன்ற வார்த்தை வந்து ஒரு வேஜஸ், ஊதியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாள்லயும் சரி, இந்த கோவிட் நேரத்திலும் சரி, கர்த்தர் தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. கர்த்தர் தான் நம்மளுக்கு பெரிய பலன், அது வந்து சாதாரண பலன் கொடுங்க, பெரிய பலனுமா இருக்கிறார். அவர் தான் எல்லா தேவையும் சந்திக்க வல்லமையில் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்தித்த தேவன் நமக்கும் இந்த நேரத்திலும் சரி, என்ன தேவைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். பெரிய லோன்லாம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லி தெரியாம இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்படுற காரியம் வந்து, பிரதர் ஜூன் தாண்டிச்சு, ஜூலையும் வீட்டுக்கு வந்துட்டோம், பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், நிறைய தேவைகள் உண்டு. ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும், வீடு லோன் கட்டணும், நிறைய தேவைகள். அந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய பேருக்கு வந்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்து என்ன நடக்க போகுது ஏதோ ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. ஆனா வந்து கர்த்தர் சொல்கிற காரியம் வந்து அவர் தான் பெரிய பலனுமா இருக்கார். ஈ வில் ரிவார்ட். ஆங்கிலத்துல வந்து தமிழ் வந்து பலனுமா இருக்கிறான்னு சொன்ன வார்த்தை ஆங்கிலத்துல வந்து ரிவார்ட். அது வந்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் எப்படி படிச்சீங்கன்னா வந்து, do not be afraid Abraham, I am your shield, your reward for obedience shall be very great. Very great. பெருசா ஒன்று செய்யப்படுற கர்த்தர், பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு விடுதலை நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஜெபம் தான். மன்றாட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க. சுகம் வேணும், சில பேர் சுகத்திற்காக ஜெபிச்சு வந்திருப்பீங்க, சில பேர் வந்து பினான்சியல் பிரேக் த்ரூக்காக வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து டெலிவரன்ஸ்க்காக வந்திருப்பீங்க, எப்படியாவது ஒரு பெரிய விடுதலை வேணும். சில பேர் வந்து குடும்பத்துல
பெரிய சமாதானம் வேணும் வந்திருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயத்துல கேள்விப்படுறது, இந்த கோவிட் ஆரம்பிச்சிருந்து ஆளு செவத்துக்குள்ளதான் இருக்கும், ஒரே பிரச்சனை, காலையிலிருந்து நைட்டுக்கு ஒரே குடும்பத்துல பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு செய்வார், இப்பொழுதே செய்வார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான இறைவனை கண்ணாடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், ஆண்டவரே ப்ரொடெக்ஷனும் ப்ரொவிஷன் கொடுத்த அதே தேவன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தாப்பனே, இந்த ஆதியாகமம் 15 படி தாப்பனே, நீரே கேடகவும் நீரே பெரிய பலனுமா இருக்கிறோமா ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் தேவையும் சந்திக்கிறோமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோட பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வியாதி எல்லாம் இந்த நேரத்திலே தாப்பனே எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாம போகணுமா ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களா அதே வியாதிகள் எல்லாம் நீங்கி சுகம் பெறணுமா ஜெபிக்கிறோம். அதே போல தான் பினான்சியல் பிரேக் த்ரூக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீரே ஆபிரகாம் தேவை சந்தித்த தேவன், நீரே அவர் தேவைகள் தேவை ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தாப்பனே, யாரெல்லாம் டெலிவரன்ஸ் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், நீரே ஒவ்வொருத்தரும் டெலிவர் பண்ணணுமா ஜெபிக்கிறோம் தாப்பனே. நீரே விடுதலை கொடுக்கிற தேவன், நீரே காட் ஆஃப் ஆல் பராசிம் என்று சொல்லியிருக்கிற தாப்பனே, நீரே ஒவ்வொருத்தரும் விடுதலையாக்கணுமா ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்வதற்காக நன்றி. அதுபோல குடும்பத்துல பெரிய சமாதானத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கு தாப்பனே ஷாலம் என்று சொல்லிக்கிறோம் தாப்பனே. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் ப்ரோக்கன் பேசுகிறோம் தாப்பனே. நீரே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லி கிறிஸ்துமா ஜெபிக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தொடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இருநாள சூழ்நிலை எல்லாம் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில தாப்பனே வெளிச்சத்தை பேசுகிறோம், வெளிச்சத்தை ஆண்டவரே பார்க்கிற தாப்பனே. I see a glory like shining on each one of the places of Father Lord. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லா துதிகளுமாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷலோம். மாரநாதா. இன்றைக்கு மன்றாட்டு ஜெபத்துல ஒரு கேள்வியோடு உங்களை ஆரம்பித்து அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்கள் யார் பக்கம்? அதான் கேள்வி. நீங்கள் யார் பக்கம்? நீங்கள் யாருடையவர்கள்? யாரை சேர்ந்தவர்கள்? வேதாகமத்துல யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம், பாளையத்தின் வாசலிலே மோசே நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் 600 கோடி ஜனங்கள் இருந்தாலும், பல தேசங்கள் இருந்தாலும், பலவிதமான மக்கள் இருந்தாலும், தேவனுக்காக ஒரு கூட்டம் உண்டு. உண்மை தெய்வத்தை வணங்கி துதித்து ஆவியிலே ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அபிஷேகத்திற்காக இயங்குகிற ஒரு கூட்டம் உண்டு. மன்றாடி ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக இன்னைக்கு ஜெபிக்க சொல்றாரு கர்த்தர். இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிறீங்களா? இந்த மன்றாட்டி ஜெபத்துல எங்களோடு கூட சேர்ந்து நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஆண்டவர் பட்சமா இருக்கிறீங்க. ஆண்டவர் பட்சமா இருக்கிறவங்களுக்காக யாருங்க நிப்பா? கர்த்தர் நிப்பாருங்க. நாங்க நிப்போங்க. ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், ஜெபிக்கிற ஜனங்கள்னா அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வேதத்தை தூக்குற ஜனங்களை பிடிக்கும், வேதத்தை நேசிக்கிற ஜனங்களை பிடிக்கும், அப்புறம் ஜெபிக்கிற ஜனங்களை பிடிக்கும், முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜனங்களை பிடிக்கும், கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களை பிடிக்கும். ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் தேவன் பட்சமாக இருக்கிறது. சில கூட்டத்துக்கு வாகன வசதி இருக்கா, சில கூட்டத்துக்கு ட்ரெயினை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, சில மக்கள் விமானத்தில் போயிருக்க மாட்டாங்க, கப்பலில் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் சேபித்து போராடி பரலோகத்தை இழுக்கிற ஒரு கூட்டம் உண்டு. சொல்கிறார் ஆமேன். பரிசுத்த தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவராகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து தொழுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஃபோம்
அதாவது உறுதியா நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொன்னாங்க, நீங்க வைக்கிற சிலையை, நாங்கள் ராஜா வைக்கிற சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் சொல்லிட்டாங்கல்ல. இந்த சொன்னதுக்காகவே அந்த சொல்லும் பொழுதே கர்த்தர் அக்கினியில இறங்கிட்டார், நேசகுமாரன் அக்கினியில இறங்கிட்டார். அவர்கள் உள்ள போகும் பொழுதே தூக்கிட்டு போனவங்க, கட்டினவங்க எல்லாம் மரித்து விழுந்தாங்க. ஆனால் இவர்களோ கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக நடந்தார்கள். நடுவில் தேவகுமாரன் வந்துட்டார். நேபுகாத்நேச்சார் சொன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே வாங்க. அவன் சொல்லும்போது என்ன சொன்னா, ஆமா நம்ம 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒரு ஆள் தேவ சாயல் தோணுது. தேவனுக்கு சாயல் உண்டு, அது மகிமையின் சாயல். அந்த சாயலை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, வேதத்தை தியானிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுக்கு மத்தியில கர்த்தர் வருவார். சரி, போகட்டும். இந்த மோசே ஜோஷுவாவை அழைத்து கொண்டு மேலே சீனாய் மலையிலே ஆண்டவர் அழைத்தார் என்று போய்விட்டார். 40 நாட்கள் இரவும் பகலும் சாப்பாட்டை மறந்துட்டாரு, உலகத்தை மறந்துட்டாரு, உன்னத தேவனோடு பேசினார். கர்த்தர் சீனாய் மலையில இறங்கி கற்பனையெல்லாம் கொடுத்தார், நியாயப்பிரமாண சக்தியை கொடுத்தார். அவர்தான் முதல் சட்டங்களை ஏற்றினவர். சரி, கீழே இறங்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்துல ஜோஷுவா அவருக்காக 40 நாட்கள் அவனும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபிக்கிற தேவ மனிதன் மேல, ஜெபத்துல தாங்குகிற இந்த தேவ மனிதர் கொஞ்சம் கீழே. அவர் காத்து கிடந்தார், அந்த மோசைக்காக காத்திருந்தார். நிச்சயம் அவர் போனவர் மறைந்து போக மாட்டார், திரும்ப வருவார் அப்படின்னு ஜோஷுவாவுக்கு தெரியும். மோசே மரித்து அடக்கமணப்பட்டு பிறகு ஆண்டவர் அப்பதான் ஜோஷுவாவுக்கு சொன்னார், பா நான் அடக்கம் பண்ணியாச்சு, இப்ப வா, நான் மோசையோடு இருக்கிற வண்ணமும் உன்னோடு இருப்பேன். தெரிந்து கொண்டாரா? அது மட்டும் இல்லை, மோசே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு அப்புறம் அந்த ஜனங்களை நடத்துறது யார்? உங்ககிட்ட போக்கும் வரும் ஒருத்தர் இருந்தார்ல, ஜோஷுவா இருக்கான்ல, அவனை தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு கர்த்தர் ஆலயத்திற்கு போக்கும் வரவுமா இருக்கிற மக்கள், வேதத்தை நோக்கி போக்கும் வரவுமா இருக்கிற மக்கள், அபிஷேகத்துக்காக ஆவியில நிரப்பப்பட்ட மக்கள், ஆண்டவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்கள் கிரியைகள் அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7-8வது வசனத்துல, சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தரும் தாவீதின் திறவுகளை உடையவரும், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்றாரு, இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் வேதத்தை கை கொண்டபடியினால் உன் கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உங்க கிரியைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்க சத்தம் ஆண்டவருக்கு தெரியும். மோசே இறங்கி வரும்போது, ஜோஷுவா கீழே என்ன சத்தம்? ஐயா, ஒரு வேளை பெரிய பண்டிகையா கொண்டாடுறாங்களோ 40 நாளுக்குள்ள? இல்ல, இது வெற்றி துணியும் அல்ல, ஜெய துணியும் அல்ல, அபய குரலும் அல்ல, அபய துணியும் அல்ல, ஜெய துணி இல்ல சொல்றாரு அவரு. 18வது வசனம், அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். கிட்ட நெருங்க நெருங்க தெரிஞ்சிடும். உடைய அசைவுகள் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருடைய ஊழியக்காரவங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன பாட்டை கேட்குறீங்க, என்ன பாட்டை பாடுறீங்க, எதுல மயங்கி கிடக்குறீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை பெற்ற ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். எல்லாரையும் பாவி பாவி பாவின்னு சொன்னா ஆலயத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டான். அன்புனாலேயே எப்படி மாற்றுறதுன்னு தெரியும். அந்த காலத்துல 45 பேர் 50 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் ஆவியில நிறைஞ்சி, மோகன் இந்த தியேட்டர்ல உட்காந்துட்டு வந்திருக்கிறேன்,
அப்படி சொன்னா மோசே காணா, அந்த மோகன் காணா போயிடுவான். பிறகு மோகனை பிடிச்சி எடுத்துட்டு வரணும். ஒரு நாள் ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி, நீ என்ன மோசையா, என்ன நடந்துச்சு சொல்றேன், அப்புறம் நீ என்ன எலியாவா, எல்லாரையும் துரத்த பார்க்குறியா, அவங்க எல்லாம் உன்னை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்காங்க, அன்புல பேசு, அன்பின் வார்த்தைகளை பேசு. இங்க மோசே என்ன சொன்னாரு, கீழே இறங்கி, ஆரோன் எப்படி வந்துச்சு அந்த கண்ணுக்குட்டி, ஜனங்கள்லாம் இப்படி கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறாங்களே, என்ன பொன்னாலான கன்றுக்குட்டி. ஆரோன் சொல்றாரு, எல்லாரும் தெய்வம் வேணும்னு கேட்டாங்க, எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணுடையவர்கள் எல்லாம் வாங்க, எல்லா தங்கத்தையும் வாங்கி சுட்டு எரிச்சேன், அப்படியே கண்ணுக்குட்டி வந்துருச்சுங்கிறார். பார்த்தீங்கன்னா 24வது வசனம், அதை அக்கினிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. என்னையா சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம், இப்படி செஞ்சங்க இப்படி வந்துருச்சுங்க, இப்படி பண்ணுனங்க இப்படி வந்துருச்சுங்க. சரியான ஆன்சர் இல்லை. அது மோசைக்கு ஆரோன் சரியான ஆன்சரை கொடுக்கல. அதனாலேயே அந்த மோசைக்கு வருத்தம். ஆனா அப்பத்தான் மோசே கோபம் வந்துருச்சு, ஒரு சத்தம் கொடுக்கிறார். சத்தம் ஜனங்களை பார்த்து, தேவன் பட்சத்துல, கர்த்தர் பட்சத்துல இருக்கிறவர்கள் யார், என் பக்கத்துல வந்து நில்லுங்க. லேவி கோத்திரம் முழுவதும் வந்து நின்றது. அதனாலதாங்க இன்னைக்கு முடிய லேவி கோத்திரத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், லேவி கோத்திரத்துக்கு உலகம் முழுவதும் சுதந்திரம். நீங்க இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள், ஆவிக்குரிய மக்களுக்கு ஸ்பெஷல் சுதந்திரம் உண்டு. பார்த்தார், அவன் தன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போய், ஏதாவது எதிராக இருந்த என் பக்கத்தில் வராதவங்களை எல்லாம் அவ்வளோதான் வெட்டி போட்டாங்க. 3000 பேர் இறந்துட்டாங்க. வேண்டாம் வேணாம் வேணாம், நம்ம ஆண்டவர் கோபாக்கினியின் தேவன் தான். ஆனால் கோபாக்கினியை நிறுத்துறது தான் ஆண்டவருடைய சக்தி. அன்னைக்கு அது நடந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் வீடே கர்த்தர் பக்கமாக நிற்குது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மட்டுமல்ல, கணவன் பட்சத்தில் மனைவி நிற்பா, மனைவி பட்சத்தில் பிள்ளைங்க நிற்பாங்க. எல்லாரும் ஒன்னா குடும்பமா ஆண்டவரை நேசிக்கிறவங்க. இந்த மன்றாட்டு ஜெபத்தில் சில சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் குடும்பமாக உட்காந்துருவோம், வேற எதையும் பார்க்க மாட்டோம், அந்த 2 மணி நேரம் அப்படியே காத்திருப்போம், செபிப்போம். அப்படி நீங்கள் ஜெப நேரத்தில் பக்கத்தில் கையை கோத்துங்கன்னு சொல்லுவீங்க, உடனே நாங்கள் கரங்களை கோத்து ஜெபிப்போம். சில அப்படி சொல்லும் பொழுது சில பிள்ளைகள் துள்ளிட்டு போய் கை கோக்குமா. அப்படி எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு அந்த ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்காக எனக்காக அல்ல, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நிற்கிறீங்க. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்காக தான் கொடுக்கிறீங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மன்றாட்டி ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக இணைந்து நிற்கிறீங்களே. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்காம இருக்க முடியுமா? ஜோஷுவா சொன்னார், ஜோஷுவா 24:15, நீங்க எல்லாம் யாரை சேவிக்க போறீங்க? நதிக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தையா, நதிக்கு இக்கரையில் இருக்கக்கூடிய தேவ பிரசனம் வந்து அந்த தேவனையா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க ஆண்டர் பக்கம் இருக்கிறீங்களா? ஆண்டர் பட்சமா நிற்கிறீங்களா? கர்த்தருக்காக நிற்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறீங்களா? விசுவாசத்தை விட்டு விலகாம இருக்கிறீங்களா? கொஞ்ச நாள் தாமதித்தா ஆண்டவர் முகத்தை மறைச்சிருச்சாருன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ரகசியம் இருக்கு. ஆண்டருடைய சமூகம், ஆண்டருடைய மகிமை உங்க முகத்தில் இருக்கணும். அப்படி மோசே யாத்திராகமம் 34வது அதிகாரம் கடைசியில வார்த்தையில படிச்சீங்கன்னா, அப்படி இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் ஜொலித்ததாம். ஆமென். கர்த்தர் உங்க முகங்களை ஜொலிக்க வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமையே வணங்கி உமையே நேசிக்கிற ஜனங்களுக்கு
பூரண சமாதானம். உறுதியான நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா பூரண சமாதானம் இருக்கும். சிலருக்கு உறுதி இல்லை, அந்த உறுதியை விட்டு விலகுறீங்க. உறுதி வேதாகமத்தில் எபேசியர் 6வது அதிகாரம் 11 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியா இருந்து உங்கள் கால்கள் நிற்க ஆரம்பிச்சுட்டா அந்த பேட்டில் ஃபீல்டில் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே ரோம அந்த யுத்த வீரர்கள்லாம் முதல்ல அவங்க ஆயத்தம்னு பாதரட்சணையில போட்டிருக்குல்ல, அப்போ அந்த யுத்த வீரர்களுக்குன்னு ஒரு பாதரட்சை இருக்குமா, ஸ்ட்ராங்கா உறுதியா நிற்பாங்களாம். முன் வச்ச காலை எடுக்க மாட்டாங்க. கேடயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேடயமா இருக்கும். அப்படி நின்னாங்கன்னா அவ்வளோதான், அப்படி ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அப்படி கேடயத்தை நிறுத்தி அதில் தான் அப்படி ஒளிஞ்சிருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு கேடயம், என்ன செய்யும் மகனே, ரட்சிப்பு என்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ. கர்த்தர் சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை போட்டுக்கோ, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோ, விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கோ, சத்தியம் என்னும் வார்க்கச்சை அடிந்துட்டு ஆயத்தம் என்னும் பாதரட்சை அதை அணிஞ்சிட்டு நின்னா உறுதியா நில்லு, ஜெயிச்சிருவ. உறுதியா நில்லு, ஜெயிச்சிருவ. உறுதியாக நில்லு, ஜெயித்து விடுவாய். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காப்பேன். சங்கீதம் 17:8 கண்மணியை போல நான் உன்னை காப்பேன். சகரியா 2:8 படிச்சீங்கன்னா, உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருப்பேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கண்மணி தாங்க நீங்களும் நானும். அந்த கண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். கண்ணுடைய மணி சின்னது, ஆனா அந்த கண்ணுக்கு கண்ணீர் இருக்கு, பாதுகாக்க கண்ணிமைகள் இருக்கு, அந்த கண்ணே உள்ளுக்குள்ள இருக்கு, ஈஸியா எந்த காயம் வராதபடி அது எவ்வளவு அழகாக்கி இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவருக்குன்னு உறுதியா நின்றுட்டா கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்பார். சரியா? அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? நம்ம வார்த்தையில பிலிப்பியர் 4:13 சொல்லுங்க எல்லாரும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போற. இந்த மன்றாட்டு ஜெபத்துல ஆண்டவர் பட்சமா இருக்கிறவங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க, ஆண்டவர் பக்கத்துல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணுமா. இன்னைக்கு அதுதான் உங்க குடும்பத்துல யார் உறுதியா இருக்காங்களோ அவங்களும் சரி, நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டில் இருக்கிறவங்கள சேர்த்து கொள்ளுங்க. எல்லாரையும் ஒரு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க ஆண்டோடைய பிள்ளை தானே, அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறீங்களே, பயப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, இன்றைக்கு மன்றாட்டு ஜெபத்துல கர்த்தருக்காக நிற்கிற மக்கள், கர்த்தர் பக்கமாய் பட்சமாய் நிற்கிற மக்களுக்காக ஜெபிக்க சொல்றீங்க. நாங்க உலகத்துக்காக ஜெபிச்சிருக்கோம், ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம், கோயம்புத்தூருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இன்று கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற மக்கள் உலகம் முழுதும் இருக்கிறார்களே, கர்த்தர் பட்சத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் உறுதியாய் இருக்கிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, அவர்களை தேவன் பாதுகாக்கும்படியா, அவர்களை போஷிக்கும்படியா, அவர்களுடைய வீட்டின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க சொல்றீங்களே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எந்த சங்கார தூதர்களும் உன் பட்சத்தில் இருக்கிற ஜனங்கள் பக்கம் போகக்கூடாது. உமக்காய் நிற்கிற எந்த வீட்டுக்குள்ளும் நுழையக்கூடாது. எந்த கிருமிகளும் நுழையாது இருப்பதாக வியாதி வேதனை வருத்தங்களை நீக்கி போடும். பலவீனங்கள் வேண்டாம், கட்டுகளை உடைக்கிற, சாபங்களை அழிக்கிறோம். வேதத்தை பறைசாட்டி வேதத்தை உயர்த்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவர்களுக்கு வேதத்தின் உயர்வை தாங்க கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தின் மூலமாகவே உங்களுக்கு உயர்வு, வேதமே உங்கள் உயர்வுக்கு காரணம். வைராக்கியமாய் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
அவர்கள் அவளுடைய குடும்பங்களையும் உன் பட்சத்தில் நிற்கிற அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. கனப்படுத்துங்க தெய்வமே. ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படணும். அவர்களுக்கு ஒரு வியாதியும் வேண்டாம், பலவீனங்களும் வேண்டாம். பொருளாதார ரீதியான அற்புதங்களை செய்யும். கடன்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். நேசித்து இந்த மன்றாட்டின் ஜெபத்தில் அணு தினமும் கலந்து கொள்கிற ஜனங்களுக்கு நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். அவர்கள் நிமிர்ந்து நிற்கணும், எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். கர்த்தருடைய அக்கினி சேனை வந்து பாதுகாக்கட்டும், அக்கினி தூதர்கள் வந்து பாதுகாக்கட்டும், அக்கினி ரதங்கள் வந்து பாதுகாக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் பட்சமா நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். God bless you. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000 or 048. Bank address Siddhabudur branch, Coimbatore 641044. Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code IDIB 000 or 048. Branch Siddhabudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.